மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கும்பகோணம் ஸ்பெஷல் தான் அவங்க செஞ்சு காமிக்க போகிறேன். கும்பகோணம் கடப்பா அது பேர். அது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து சாம்பார் மாதிரியும் இல்லாமல் குருமா மாதிரி இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு தேவையான பொருள் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு, 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது ரெண்டையும் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். அதாவது விசில் வந்த பிறகு 3 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து 2, அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் அது இது. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொரிகடலை, ஒரு 4 முந்திரி பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு கசகசா. இது வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா பைன் பேஸ்ட்டாக வரும். அப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு, அப்புறம் 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதை ஒடிச்சு வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அரை மூடி தேங்காய் அதை திருகி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கடைசி. அப்புறம் இஞ்சியும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். 3 பல்லு பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை 2ஐயும் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள். அப்புறம் காரத்துக்கு வந்து இதில் வந்து பச்சை மிளகா தான் போடணும். 2 மிளகாயை அரைச்சிக்கிறேன், 2 மிளகாயை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காயை சேர்த்துக்கிறேன், அரை மூடி தேங்காய். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. காரத்துக்கு 2 பச்சை மிளகா. காரம் ரொம்ப வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேணுன்றவங்க 1 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கசகசா, 1 ஸ்பூன் கசகசா. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொரியடலை, ஒரு 4 முந்திரி. இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி, கெட்டியாக இல்லை, நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி வந்து ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அதை அரைக்கணும். ஆனால் வந்து திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து வச்சுங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து நம்ம தண்ணியாக தான் இருக்கும், கெட்டியாக சேர்க்கக்கூடாது, தண்ணியாக தான் இந்த குழம்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அடிக்கரமான பாத்திரமாக வச்சுக்கிறேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்பர் போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அரை. அதிலே வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதங்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். அதிலே இந்த தக்காளியும் போட்டுக்குருவோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இனி வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கை வந்து நறுக்கி போடக்கூடாது, அப்படியே கையிலே பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு கலந்துட்டோம். இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி வந்து இப்போயே நம்ம நல்லா சேர்த்துக்கிறணும். ஏன்னா இது வந்து திக்காக இருக்காது, திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வந்து தண்ணியாக இருந்தால் இந்த கொதிக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் அப்புறம் ஒரு அரை டம்ளர் ஊற்றினேன், தண்ணி தேவைப்படுச்சு. அப்புறம் இடையில இப்போ லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, அப்படி சல்லுன்னு இருக்கும். அதனால் கொதிக்கும் போதே தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். தேவையான அளவு அப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இனி இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்குவோம். அதையும் நல்லா கலந்துட்டு இனி வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டு இனி ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேணாம். ஒரு 1 நிமிஷம் கொதித்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிறோம். அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு, இந்த அரைச்ச மசாலா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம்
இதோட மல்லித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். மல்லித்தலை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் சைடு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு சட்னி சாம்பாரோட இது ஒரு பவுலில் வைப்பாங்க, பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கும்பகோணம் கடப்பா தயாராகிடுச்சு. இதை வந்து இட்லியில் தொட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ சப்பாத்திக்கும் சாப்பிட்டு பார்த்து காமிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்பகோணம் கடப்பா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த